இந்த நாட்டுப்புற பாடல்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு கலாச்சாரத்தை இன்றைய சமுதாயத்தினருக்கு எடுத்துக்காட்டக்கூடிய விதத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த பாடல்களாகட்டும் இந்த கலைகளாகட்டும் நமக்கு தெரியப்படுத்துகின்றன. கலைகளெல்லாம் மலிந்து கொண்டு வருது, கலைஞர்கள் வயிறும் காய்ந்து கொண்டு வருதுன்னு போடுறார். அப்போது கலைகள் அழிவதோடு மட்டுமல்லாமல் அந்த கலைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய கலைஞர்களுடைய வாழ்வும் அழிந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. கரகாட்டம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. கரகாட்டத்திலே நிறைய வகைகள் கூட இருக்குது. பொன்கரகம், பூங்கரகம், தோண்டிக்கரகம், செம்புக்கரகம். அந்த கரகாட்டத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, கரகாட்டம் ஆடிப்புட்டா கரங்கி நிற்கும் ஊரு சனம். காதலன் காதலியை பற்றி 2 பேரோட காதலை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு தலை காதலை பற்றி நாட்டுப்புற பாடல்களை பேசியிருக்காங்க. பேசியிருக்காங்க. திருவாசகத்தை எடுத்துக்கோங்க. நாட்டுப்புற பாடல் சாயலில் மணிவாசக பெருமானார் ஒரு பாடல் பாடிப்பார். இப்போ நீங்கள் பாரதியாருடைய பாடலை பாருங்க, தெம்மாங்கு பாடல் நிறைய பாடம் வரும். கும்மியேடி பெண்ணே தமிழ்நாடு முழுவதும் கொண்டை கூலுங்கிட கும்மியேடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியேடி. இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பாட்டு.